குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அபூர்வங்கள் ஒரு படம் எடுத்தாரு. இதில் வரைக்கும் வராத ஒரு ராகத்தில் ஒரு பாட்டு பண்ணுறாரு. அப்பாவுக்கு வந்து புரியல அப்போ. ஓகே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் டாக்டர் பாலமுரளி சார்கிட்ட தான் போய் அது ஒரு ஐடியா கேட்டு அப்புறம் அவர் ஒரு ராகத்தை சொல்லி இந்த ஸ்வரத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதிசய ராகம், ஆனந்த ராகம். இது வரைக்கும் அந்த ராகத்தில் எந்த பாட்டும் வந்ததில்லை தமிழ் படத்தில். மூணு ஸ்வரத்தில் பண்ண பாட்டு அது. கேபி சார் படம்னால இட்ஸ் மியூசிக்கல் ஃபிலிம் தான். அதில் ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, காமெடி இருந்தாலும் சரி, அவர் வந்து மியூசிக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் கொடுப்பார், ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்போ அபூர்வங்களும் ஒரு படம் எடுத்திங்கன்னா கர்நாடிக் பேஸ், ஃபுல்லாக கர்நாடிக் பேஸ். அவர் வந்து பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே பண்ணல, எந்த டைரக்டர்ஸும் பண்ணல. ஒரு கிளைமேக்ஸில் வந்து நோ டைலாக், ஒன்லி மியூசிக்குன்னு பண்ணது கேபி சார் தான். அவ்வளோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா டைலாகே இருக்காது. ஒரு கல்யாணம் நடக்கும், இன்டர் கட் பண்ணால் ஒரு ரீரெக்கார்டிங்ல அந்த அளவுக்கு அவர் வந்து அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அப்பாவும் டெலிவரி பண்ணுவான்ற கான்ஃபிடென்ட்டாக அவர் இருந்திருக்கு. இதெல்லாம் தான் அப்பாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, அவரை விடக்கூடாது, ஷுட் மேக் ஹிம் ஹாப்பி. அபூர்வங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் பாட்டிலே முடிச்சிருப்பாங்க. எண்டில் கேள்வி நாயகன்னு ஒரு பாட்டு அவர் சொல்லிட்டார், இந்த படத்துக்கு டைலாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிளைமேக்ஸ் கிடையாது, பாட்டிலே நீங்கள் முடிச்சிடணும், கதையை சொல்லிடுறீங்க, அந்தந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துடும் சொல்லி அதுக்கு கவிஞர்களுக்கும் அப்பாட்டையும் சுச்சுவேஷன் சொல்லிடுறது தான். அதில் தான் அவர் சரணத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் கேபி சார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். கே பாலச்சந்தர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரை பற்றிய நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் MSV அவர்களின் மகனான திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கும் அவங்க நிறுவனத்திற்கும் என் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். கேபி சார் வந்து அவருடைய ஸ்டார்டிங் டைமில் ஃபுல்லாக வந்துட்டு வி குமார் சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். எந்த காலகட்டத்தில் அவர் வந்து MSV கிட்ட வந்தார், அதை பற்றி யார் சொல்லியிருக்காரா? சார் ஃபஸ்ட்டு கேபி சார் வந்து அப்பாட்ட அசோசியேட் வந்து தெய்வத்தாய் படத்தில், அவர் டைரக்டர் இல்லை, தெய்வத்தாய் படத்தில் அவர் வந்து கதை வசனம் எழுதியிருந்தார். அதான் ஃபஸ்ட்டு அப்பாவும் கேபி சாரும் ஒரு சந்திக்கிறது ஒரு ப்ரொஃபஷனலாக, அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப். அதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷனில் அப்போ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பாமா விஜயம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பாமா விஜயம் தான் ஃபஸ்ட்டு படம். பாமா விஜயத்துக்கு அப்புறம் அப்பா 2 படம் பண்ணாருன்னா குமார் சார் 2 படம் பண்ணுவார். இப்படியே மாற்றி போயிட்டு இருந்தது. ஸோ பாமா விஜயத்துக்கு அப்புறம் அனுபவி பண்ணார். அந்த டைமில் இவர் வந்து இருகோடுகள், எதிர்நீச்சல் அப்படி இவர் வச்சு பண்ணிகிட்டு இருப்பார், நீர்க்குமொழி அப்படி பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் திருப்பி காவிய தலைவி, அப்புறம் 4 சுவர்கள், இதெல்லாம் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஐ திங்க் த டேர்னிங் பாயிண்ட் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப லாங் அசோசியேஷன் வந்தது வந்து அவ்வளோ ஒரு தொடர்கதை. அதுலேருந்து தான் இவங்க 2 பேரும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 48-50 படங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அப்பா வாஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அசோசியேட் வித் டேரக்டர்னா அது வந்து கேபி சார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ACT சார் வந்து ஒரு 18-20 ஃபிலிம்ஸு, திருலோச்சந்திர சார் சார், அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார், இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் படம் பண்ணது. கேபி சார்கிட்ட தான் மேக்ஸிமம் தமிழ், தெலுங்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஆவரேஜாக ஒரு 48-50 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து தான் நினச்சி அப்படியே வரணும் அப்படின்னு நிறைய கேரக்டர் கேபி சார். அவர் எந்த அளவுக்கு வந்து MSV சாருக்கு ஃப்ரீடம் கொடுத்தார் சார் பாடுற ஒரு விஷயத்தில்? இல்லை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார், அப்படி வேணும் இப்படி வேணும்? இல்லை சார், அதாவது அப்பாவுக்கு வந்து 2 டைரக்டர் கம்போசிங்னா இல் பி வெரி என்தூசியாஸ்டிக்காக இருப்பார். ஓகே. ஒன்று கேபி சார், ஒன்று ஸ்ரீதர் சார். இவங்க 2 பேருனா இட் வில் பி வெரி சேலஞ்சிங் ஃபார் ஹிம். ஸ்ரீதர் சாருடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், இவருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இவர் வந்து நினைக்காததெல்லாம் ஒரு கற்பனையை கொண்டு வந்து பண்ணுவார் கேபி சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பாமா விஜயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி அது ஒரு பாட்டை வரவேற்ற அது இன்றைக்கும் அதுதான் ஒரு பாட்டம் லைனாக ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிய தலைவியில் அப்படி தானே பண்ணியிருப்பார். பூவா தலையா அவ்வளோ தொடர்கதை வந்து கடவுள் அமைத்து அவ்வளோ தொடர்களை படம் பண்ணும்போது ராமரங்கனல் சார் தான் ப்ரொடியூசர். அதுக்கு எல்லாமே நியூ ஃபேஸ் அந்த படத்தில். கமல் தான் ஒருத்தர் நோன் ஃபேஸ் அந்த படத்தில். சுஜாதா ஆகட்டும், விஜயகுமார் ஆகட்டும், எல்லாருமே நியூ. ஜெய் கணேஷ். அப்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பாட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு சொல்லி அப்படி வந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு தெய்வம் தந்த வீடு. ஜெயசுதாஸுக்கு ஒரு பிரேக். அதுக்கப்புறம் தான் அவர் தமிழில் வந்து ஒரு லாங் ரன் இருந்தது அவருக்கு. அப்புறம் அந்த இன்னொரு பாட்டு வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடைன்னு ஒரு பாட்டு. அது எல்லாமே சொல்லணும், ஒரு மிமிக்ரி. விடுகவையோட சாங், அதில் கதை சொல்லணும், அந்த படத்தோடைய சீக்வன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அப்பாவுக்கும் கவிஞருக்கும்
ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதை நல்லா தெளிவாக ரொம்ப கிளியராக சொல்லிடுவார். கவிஞர்கிட்டையும் சொல்லிடுவார், அப்பாகிட்டையும் சொல்லிடுவார். ஸோ இது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு புது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் அப்படி வந்த சில பாடல்கள் தான். அப்படியே இந்த வரிசையில சார் வறுமையின் நிறம் சிவப்பு படத்துல சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது பாட்டு இருக்கு இல்லையா, அது அமைஞ்ச சூழல் எப்படி சார்? கேபி சார் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு. அபூர்வங்கள் ஒரு படம் எடுத்தார். இதில் வரைக்கும் வராத ஒரு ராகத்தில் ஒரு பாட்டு பண்ணுனாரு. அப்பாவுக்கு வந்து புரியல அப்போ. ஓகே ஓகே. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் டாக்டர் பாலமுரளி சார்கிட்ட தான் போய் அது ஒரு ஐடியா கேட்டு அப்புறம் அவர் ஒரு ராகத்தை சொல்லி இந்த ஸ்வரத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதிசய ராகம் ஆனந்த ராகம். சரி ஓகே. இது வரைக்கும் அந்த ராகத்தில் எந்த பாட்டும் வந்ததில்லை தமிழ் படத்தில். சரி சரி. 3 ஸ்வரத்தில் பண்ண பாட்டு அது. ஓகே. அப்புறம் தான் இந்த நீங்கள் சொன்ன படம் வந்து சிப்பி இருக்குது முத்து இருக்குன்னா வறுமையின் நிறம் வறுமையின் நிறம் எப்படி கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அந்த கதையில் வந்து கரெக்டாக அமைஞ்சுது. கமல் வந்து ஒரு கவிதை எழுதுறவர், தமிழ் மேலே ஒரு பற்று உள்ளவர், இந்த மாதிரி நாடக நடிகை அப்படின்னு வரும்போது அப்பாவும் கவிஞர் ஐயாவும் ஒர்க் பண்ணுறதை நிறைய பார்த்துருக்காரு. அந்த காலத்துலேருந்து பார்த்துருக்காரு. அப்பா எப்படி சந்தத்தை சொல்லிடணும், எப்படி பாட்டு எழுதுறாரு கவிஞர். ஸோ இது இவங்களுடைய காதில் டெவலப் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணி அப்படி தான் அந்த பாட்டை அவர் திங்க் பண்ணி அதை கன்சீவ் பண்ணார். சரி சரி. அப்படியே தான் வந்தது அந்த பாட்டு. அது ரொம்ப நேரம் நீடிச்சதா இல்ல சீக்கிரமா பாட்டு சார் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிது சார். பாலச்சந்திரன் சார்கிட்ட மேக்ஸிமம் ஒரு டியூன் 2 டியூன்லேயே ஓகே ஆகிடும். டிலே ஆகிறது வந்து கவிஞர் சார்கிட்ட வந்து டிலே ஆகும் பாட்டு எழுதுவாங்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்பார் கேபி சார். அபூர்வங்கள் படத்துக்கெல்லாம் 20 சரணம் 25 சரணம்லாம் எழுதியிருக்காரு ஒரு பாட்டுக்கும். அந்த ஓப்பனிங் 7 சுரங்கள் பாட்டாக இருக்கட்டும், கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கேள்வி நாகினி பாட்டு கூட சரளமாக எழுதி கொடுத்துருவாரு. இவங்களுக்கு வந்து மண்டை பிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். எதை செலக்ட் பண்ணுறது, ஏன்னா கதைக்கும் வரணும், அவங்க நினச்சதும் வரணும். அப்படின்னு வரும்போது அவர் கதையை சொல்லுவார், கிளைமேக்ஸும் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் இவங்களுக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி இருக்கும். டேரக்டர் சாருக்கு தான் எதை செலக்ட் பண்ணுறது, எதை டிஸ்கார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. இதே இதில் இன்னொரு பாட்டு வந்து வானிலா நிலா இல்லை, எல்லாருமே நியூ ஃபேஸ் அந்த படத்தில். திருப்பி அது ஒரு நியூ ஃபேஸ் பிடிச்சது. அப்போ டியூன் பண்ணியோன்னா பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப பிடிச்ச டியூனு. ஆனால் கவிஞர் சாருக்கு பிடிக்கல. ஏன்னா அப்பா அந்த சப்தத்தை சொல்லும் போது நான் பாடம் வந்து அவருக்கு பிடிக்கல. எங்களோட வார்த்தை வரும் வராது, நீ டியூனை மாற்று அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து எழுத மாட்டேன், வராது, நியூ ஃபேஸ்ன்ற கொஞ்சம் நல்லா பெப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும் மக்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் தாஜாலாம் பண்ணி அவரை கொஞ்சம் உஸ்பேத்தி விட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னா எப்படி, நீங்கள் என்ன கவிஞரா அப்படி இப்படின்னு அப்பாவுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஊழல் எப்போதுமே இருக்கும். அவரை ரேக்கி விட்டு அவர் எழுதிடுவார். மோஸ்ட்லி நிறைய வயலின் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார்ல சார், எங்கே நிம்மதிக்கு ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தாரு. இவர் ரொம்ப பிடிச்ச இசைக்கருவி அது சார் எம்எஸ்வி சாருக்கு? ஐ திங்க் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஃப்ளூட் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளூட் அண்ட் வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டும் ரொம்ப விரும்புவார். அது எல்லா பாட்டுலேயும் அப்பா படத்தில் அது ரெண்டும் இல்லாமல் இருக்காது. ஒரு 90% 99% பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு பார்த்தாலும் அவருக்கு எப்போதுமே அட்லீஸ்ட் ஒரு 20-25 வயலன்ஸ் இருக்கணும் மினிமம். ஃப்ளூட் வந்து அதுவும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அவரோட ரெகுலர் ரிதம் செக்ஷன் இருக்கணும். ஒன்லி இப்போ சாங் கொஞ்சம் வேறு மாதிரி பேட்டர்னாக இருந்தால் ரிதம்ஸ் அவாய்ட் பண்ணி ட்ரம்ஸு காங்கோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கோவக்காரன்னு கேள்விப்படும். கேபி சாருக்கு வந்து கரெக்டாக அமையலாக்க அவர் டென்ஷன் ஆகிடுவார். அதே மாதிரி எம்எஸ்வி சாருக்கும் வந்து யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ண அந்த டைமில் ரொம்ப கோவப்படுவார்னு கேள்விப்படுவார். 2 கோவக்காரங்களும் மீட் பண்ணும்போது ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மோதல் சின்னதாக ஒரு இதுவாக நடந்திருக்கா சார்? இல்லை, அதான் சொல்கிறேன் சார். நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டியூன்ஸ் அப்ரூவ் ஆகிறதுல வந்து இவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது. கேபி சாருக்கு அவர் டக்குன்னு டிசைட் பண்ணுவார். இந்த கண்டென்ட் தான் அவர் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட்டுக்கு இந்த கரெக்டாக டியூன் ஃபிக்ஸ் ஆகுதான் அவர் ஃபிக்ஸ் ஆகிடுவார். அவர் எப்பவுமே சொல்லுவார், நீங்கள் எல்லாம் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் அதை எப்படி பிக்சரைஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பண்ணுறதுல தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ அதனால் அவருக்கு வந்து நல்லா அமைஞ்சுது. கவிஞரும் அப்பாவும் ஒரு டீம் அமைஞ்சதுனால யூ குட் பிரிங் தி அவுட்புட் இன் மச் பெட்டர் வே. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்குது அந்த காலத்தில். உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடந்துட்டு இருந்த போது பாலச்சந்தர் வந்து தன்னுடைய படத்தோட ரெக்கார்டிங்காக எம்எஸ்வி சாரை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னா எந்த படம் சார்? அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கா? அவர்கள்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார் கலாகாந்திராவோட பேனரில். அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய கல்யாணம். எங்கள் வீட்டில் எதாவது முதல் கல்யாணம். காலைல முகூர்த்தம், சாயங்காலம் ரிசப்ஷன், அப்படி தான் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். காலைல முகூர்த்தம்லாம் முடிஞ்சது, எல்லாம் 9 மணி 10 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் தான் ரிசப்ஷன், சாயங்காலம் தான் டெக்கரேஷன், மற்ற வேலைகளில் நாங்களாம் பிஸியாக இருந்தோம். திடீர்னு ஒரு 11 மணிக்கு பார்த்தா அப்பா மிஸ்ஸிங். யாருக்குமே தெரியல எங்கேன்னு. அப்பா மிஸ்ஸிங். ஆர்கெஸ்ட்ராவில் ஒன்று 4-5 பேர் கீ மெம்பர்ஸ் இருக்காங்க எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீட்டு நல்லது கெட்டதில் அவங்க இருப்பான். அவங்களும் இல்லை, அப்பாவோட மேனேஜரும் இல்லை. அப்படி இப்படி எல்லார்கிட்டையும் நோண்டி கேட்டபோது இது மாதிரி ரெக்கார்டிங் இருக்குது போயிட்டாருன்னு. எங்கள் அம்மாவும் எல்லாம் அப்செட். எனக்கு பொண்ணு வீட்டில் முதல் கல்யாணம், அவர் போயிட்டார், அப்படியே போயிட்டாரு, இவ்வளோ வேலை இருக்குது, அவர் வந்து பார்க்கணும் இல்லை அப்படி இப்படி. எங்கள் அப்பா ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணணும்னா கூட அந்த சம்பிரதாயம் என்னன்னு தெரியாது, என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. வந்து நில்லுன்னா நிற்பார், இதை செய்யணும் செய்துடுவார்.
அப்புறம் அவங்க அம்மா இருந்தாங்க, அப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க. அவர் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணி 2:30 மணிக்கு வந்தார். நேரம் மண்டபத்துக்கே வந்துட்டார். வந்து எங்கள் பாட்டி நல்லா திட்டினாங்க. சரி வேலைக்கெல்லாம் போகணும் கரெக்ட் தான், இல்லை இன்றைக்கி உங்கள் பொண்ணு கல்யாணம், வீட்டில் முதல் கல்யாணம், நீ எப்படி இப்படி போகலாம், அதுவும் போனால் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டியே, இல்லை நான் சொன்னேன்னா நீங்கள் யாரும் என்னை விட மாட்டீங்க, நாளைக்கு வந்து ஷூட்டிங் வச்சுருக்காரு டேரக்டர் சார், அவரே ரொம்ப சங்கடப்பட்டு தான் என்கிட்ட கேட்டார், சரி வச்சுக்கலாமா வேண்டாமான்னு. எனக்கு ஒன்றும் இங்கே வேலை இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே உட்காந்துரு சும்மா, சரி வரேன்னு சொல்லிட்டு போய் முடிச்சு கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னு. அது வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து கிரிக்கெட் மேட்ச் பற்றி ஒரு மைம் மாதிரி வரும். எங்கள் அப்பாவுக்கும் கிரிக்கெட் மேட்சுக்கும் ஏணி வச்சாலும் அவருக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அனந்த் சாரும் கமல் சாரும் அந்த எப்படி அது வந்து பேட்ஸ்மேன் வருவாங்க, எப்படி ஃபீல்டர்ஸ் நிற்பாங்க, எப்படி பால் பண்ணுவாங்க, எப்படி அது கேட்ச்னா என்ன, அது ஃபோர்னா என்ன, பவுண்டரினா என்ன, எல்லாம் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்து அதுக்கேற்ற மியூசிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிக்சரைஸ் பண்ணார். பார்த்தா கிரிக்கெட் தெரிஞ்ச மாதிரி அப்படி பண்ணது அந்த படம், அந்த பாட்டு. மரோ சரித்திரா இங்கே எடுத்தோ பெரிய ஹிட். எம்எஸ்வி வந்து எல்லா பாட்டையும் வெகு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் அதே இந்தியில் எடுத்தப்போ அங்கே ஏக் துஜே கில்லின்னு எடுக்கும்போது அவர் அப்பாவை யூஸ் பண்ணாமல் லக்ஷ்மிகாந்த் பேரில் யூஸ் பண்ணார். அது எதனால, அதுக்கு அப்பா எதுவும் வருத்தப்பட்டாரா? அது வந்து முதல்ல அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்கு வந்து அரங்கண்ணல் சார் தான் முயற்சி எடுத்தார். தெலுங்கு படம் எடுத்தது, ஒரிஜினல் எடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவரால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் சரியாக அமையாதனால அவர் எல்வி பிரசாத்கிட்ட ரைட்ஸை கொடுத்துட்டார். ஸோ அது வந்து அவங்க டிசிஷனாக இருந்தது. அப்பா வந்து அதிலெல்லாம் தலையிட மாட்டார். ஏன் என்ன போடலை, நான் பண்ணுவேன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் சாரை கூட சிவந்த மண் ஒரு படம் எடுக்கும்போது ஹிந்தியில் எடுக்கும்போது தமிழ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்தியில் எடுத்தார். அதுக்கே வந்து அங்கே நார்த் இந்தியன் மியூசிக் டேரக்டர் தான் போட்டார், கல்யாண் ஜான்ஜி நினைக்கிறேன், நாட் இஃப் ஐ ரிமெம்பர். ஸோ அதனால் அப்பா அதை பற்றிலாம் ஒன்றும் இட் டசன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. சரி பண்ணிட்டு யார் பண்ணால் நான் நல்லது தானே பண்ணட்டோன்னு. அண்ட் தட் வாஸ் ஆல்சோ மியூசிக்கல் ஹிட் ஃபிலிம். இந்த ஏக் தூஜேக்கு ஹிந்தியிலே நல்ல படம், சவுத்தில் எப்படி ஓடிச்சோ மாதிரி அதுவும் நல்ல ஒரு வெற்றிகரமான படமாக இருந்தது. கேபி சார் வந்து மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2 பெரிய படம் எடுத்தார். ஒன்று வந்து அபூர்வ ராக்கள், இது ஃபுல்லாக கர்நாடிக் பேஸ்டு. இன்னொரு பக்கம் வந்து நினைத்தாலே இனிக்கும், அது ஃபுல்லாக மாடர்ன் இசை. அது ரெண்டும் அமைஞ்ச சூழல் வச்சுருங்க சார் 2 படமும். கேபி சார் படம்னால இட்ஸ் எ மியூசிக்கல் ஃபிலிம் தான். அதில் ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, காமெடி இருந்தாலும் சரி, அவர் வந்து மியூசிக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் கொடுப்பார், ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இப்போ அபூர்வாங்களும் ஒரு படம் எடுத்திங்கன்னா கர்நாடிக் பேஸ், ஃபுல்லாக கர்நாடிக் பேஸ். அவர் வந்து பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே பண்ணல, எந்த டைரக்டர்ஸும் பண்ணல. ஒரு கிளைமேக்ஸில் வந்து நோ டைலாக், ஒன்லி மியூசிக்குன்னு பண்ணது கேபி சார் தான். அவ்வளோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா டைலாகே இருக்காது. ஒரு கல்யாணம் நடக்கும், இன்டர் கட் பண்ணால் ஒரு ரீரெக்கார்டிங்கில் அந்த அளவுக்கு அவர் வந்து அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, அப்பாவும் டெலிவரி பண்ணுவான்ற கான்ஃபிடென்ட்டாக அவர் இருந்திருக்கு. இதெல்லாம் தான் அப்பாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, அவரை விடக்கூடாது, ஷுட் மேக் ஹிம் ஹாப்பி. அபூர்வங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் பாட்டிலே முடிச்சிருப்பாங்க. எண்டில் கேள்வி நாயகன் ஒரு பாட்டு அவர் சொல்லிட்டார், இந்த படத்துக்கு டைலாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிளைமேக்ஸ் கிடையாது, பாட்டிலே நீங்கள் முடிச்சிடணும், கதையை சொல்லிடுறீங்க, அந்தந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துடும் சொல்லி அதுக்கு கவிஞர்கிட்டும் அப்பாட்டையும் சுச்சுவேஷன் சொல்லிடுறது தான். அதில் தான் அவர் சரணத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் கேபி சார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. கேபி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார். மறுவச்சு எடுத்துகிற கிளைமேக்ஸ் பார்த்தாலும் அப்படி தான், ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சின்ன ஃபைட்டு, ஆமாம், கடைசியில் 2 பேரும் சூசைட் பண்ணிப்பாங்க. அங்கே டைலாகே கிடையாது. நினைத்தாளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக படங்கள் பண்ணிட்டு ஒரு நாள் அப்பாட்ட சொன்னார், நான் அவர் ரொம்ப ஒரு லைட்டாக ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம், அவர் விசுன்னு தான் கூப்பிடுவார் அப்பாவை, தோ இஸ் எங்கர் டு அப்பா, ஆனால் அவர் விசுன்னு தான் கூப்பிடுவார். அப்பா வந்து அவர் டைரக்டர் அவர்களேன்னு கூப்பிடுவார். நான் ஒரு லைட்டாக ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறேன், இது ஒரு தேன் இசை மழைன்னு போட போகிறேன்னு. அப்போ அப்புறம் பப்ளிசிட்டிலாம் அப்படி தான் போட்டார். அப்போ சொன்னார், இசையமைக்க முன்னாடியே கதை தெரியாது, நம்ம கம்போசிங் உட்காரில் நீங்கள் எப்படி இது மாதிரி கேப்ஷன் போட்டு பஞ்ச் லைன்லாம் போட்டு அட்வர்டைஸ் பண்ணீங்கன்னு, நம்ம பண்ணலாம் விசு, நம்மளை எனக்கு தைரியம் இருக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு பிரசிடென்ட் ஹோட்டலில் தான் உட்காந்தாங்க கம்போசிங். 3 நாளில் எல்லா பாட்டும் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாஸ்தி இந்த ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் என்டர் பண்ண மாட்டார், அந்த மூடை சொல்லிடுவார். அதுக்காக அப்பா பண்ணும்போது பார்ப்பார், கேபி சாரோட ரியாக்ஷன் பார்ப்பார். அவர் ஹாப்பியாக இருந்தாருன்னா அப்படியே கண்டினியூ ஆகும், இல்லைன்னா சேஞ்சஸ் கேட்டுருவார். அந்த மாதிரி இப்போ ஏவிஎம் குமரன் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிடிக்கலன்னா அவர் முகத்தை ஒரு மாதிரி டல்லாக வச்சுப்பார். கேபி சார் அப்படிலாம் கிடையாது, அவர் கொஞ்சம் எனர்ஜெட்டிக் மேன். அவருக்கு வந்து அந்த கரெக்டாக அமைஞ்சிருது, அவருக்கு என்னமோ அமைஞ்சிருது பை டிஃபால்ட். வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அமைஞ்சிருதுனால அப்பாவுக்கு அது ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டாக போச்சு. அதுதான் அவருக்கும் கேபி சாருக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த நேதாலினிக்கும் வந்துட்டு இளையராஜாவுடைய அப்கமிங் அந்த டைம், இளையராஜா வந்த புதிய வாய்ப்புகளும் இது ஒன்றா வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த டைம்ல சொல்லுவாங்க, நினைத்தாலினிக்கு வந்து மியூசிக் இளையராஜா நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு இருந்தது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போசிஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணதுனால அதுவும் சப்ஜெக்ட் வந்து மியூசிக்கல் சப்ஜெக்ட். ஸோ அப்பாவுடைய மியூசிக்கல் சப்ஜெக்ட் வரும்போது
அவருக்கு வந்து ஃப்ரீடம் நிறைய கொடுத்துட்டாரு கேபி சார். அப்புறம் முதல்ல ஒரு 8 பெரிய பாட்டு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் படம்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 சின்ன பாட்டு எடுத்தாரு. நிறுத்தலைங்களா இல்லை சின்ன சின்ன பிட் சாங்ஸ். அதுக்கு வந்து மேக்ஸிமம் எழுதுனது வந்து கண்மணி சுப்பு அவர்கள், கவிஞர் சாரோட சன் தான் எழுதினாரு. அப்போ வந்து அவர் வந்து கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன சின்ன பாட்டில் கண்மணி சுப்பு வச்சு தான் அவர் பண்ணாரு. அதுலேயும் ஒரு புதுமை பண்ணாங்க, வார்த்தைகளே இல்லாமல் ஒரு பாட்டு, அந்த ஒரு நினைத்தாளுக்கு மாத்திரம் வரும். ஒன்றும் ஆர்கெஸ்ட்ரா ஒன்றும் இல்லை, ஒரு கிட்டார் ஒரு தபேலா தான், வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணி வந்து கடைசியாக சிந்து பைரவி அப்போ வந்து பிரியுது. இவர் வந்து இளையராஜா கிட்ட போறாரு. அதுக்கு எம்எஸ்வி சார் எதுவும் வருத்தப்பட்டார், அவங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காரா? சார் அப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு பொசிசிவ்னஸ் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட. நம்ம கம்பெனி அது சொல்லுவார். பாலச்சந்தர் ஒரு கம்பெனி மாத்திரம் அப்பா விட்டு போகல. சத்யா மூவிஸ் போயிட்டாங்க, கே பாலாஜி போயிட்டாரு, ஸ்ரீதர் சார் போயிட்டாரு, எல்லாரும் போனாங்க. பட் அப்போ வாஸ் நாட் அட் ஆல் ஷேக்கன். அப்போ எப்பவுமே சொல்றது, ஆண்டவன் அவர் ஒருத்தருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கான், இதுதான் நம்ம டைம், நம்மளுக்கு டைம் இதுதான். நம்மளுக்கு இப்போ 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் நம்மளுக்கு டைம் கொடுத்தான். இந்த பேர் இந்த டைம் கொடுத்தது ஆண்டவர் நன்றி சொல்கிற மொழியே. அடுத்தவங்க வரதை பற்றி நம்ம வந்து இப்போ அவர் வர டைமில் ஜி ராமநாதன் இருந்தார், கேவிஎம் இருந்தார். அப்போது அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி தான் நான் எஸ்எம் சுப்பராயுடு அவரோட குரு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவரும் நினைச்சதில்ல, அவங்களும் இவரை தட்டி கொடுத்து தான் இருந்தாங்க. இவர் யாரையும் வந்து உனக்கு என்னடா மியூசிக் தெரியும் இவ்வளவும் பேசுனதில்லை, தட்டி கொடுத்து அவர் நல்ல என்கரேஜ் தான் பண்ணாங்க. அதே ஃபாலோ பண்ணாரு எங்கள் அப்பாவும். ஆனால் இந்த வாய்ப்பு இளையராஜா போனப்போ அவர் இதை உடனடியாக ஒத்துக்கல, எம்எஸ்விட கேட்டுட்டு தான் நான் இல்லை அதாவது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்பா வந்து கேபி சார் பார்க்கும்போது அப்போ கேபி சார் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பண்ணியிருக்கேன்னு, நல்லா பண்ணுங்க, அவனும் வளர வேண்டிய தம்பி தான், சரி நல்லா பண்ணுறாரு, நல்லா கொடுத்து அவனுக்கு அப்படியே யார் அவருக்கு பணம் கொடுக்குறது. அப்போ இல்லை இளையராஜா அந்த மாதிரி சொன்னாரா? இல்லை, அப்பா வந்து பாலச்சந்திரன் சார் சொன்னார், அவனுக்கு கொடுங்க படம் கொடுங்க நல்லது தான் அவர் சொன்னார். பாலச்சந்திரன் சார் ராஜா வச்சு தான் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம், ஒன்றும் தப்பே இல்லை, அவனுக்கு வளர பையன், அவருக்கும் 4 படம் வந்தால் தானே அவருக்கும் ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து இட் வாஸ் வெரி ப்ரொஃபஷனலி இது பண்ணது தான். இது இன்னும் பர்சனல் கிராஜ். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் வந்து அப்பாட்ட பேசாமல் இல்லை, அப்பா பாலச்சந்தர் பேசாமல் இல்லை, நல்லா தான் போய் அது நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ரெஸ்பெக்ட் எனி டேரக்டர் ஃபார் தட் மேட்டர். இவங்க காம்போல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது சார்? இல்லை எம்எஸ்விக்கு பிடிச்ச பாட்டு எது சார்? அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து நான் சொல்லணும்னா காவியத்தலையில் அந்த ஒரு நாள் இரவு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சௌகார ஜானகி எடுத்த படம், அது பிடிக்கும். அப்புறம் அந்த நினைத்தாளிங்கிறதுல வந்து அந்த பாரதி கண்ணம்மா பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிழல் நிஜமாகிறதுல இலக்கணம் மாறுறது ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை வந்து எப்போ பாடினாலும் உடனே பாலு சாருக்கும் வாணியம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ரொம்ப மனம் நிறைஞ்சு பாராட்டுவாங்க 2 பேரையும். இவருக்கும் நிறைய பாடல்கள் வந்து கேபி படங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் வந்து மிகப்பெரிய ஹிட். சம்போ சிவ சம்போ நல்ல ஹிட். அதே மாதிரி இந்த 3 முடிச்சு படத்துல ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் அப்பா தான் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த ஸ்டைல்ல பாடுன்னு சொன்னது கேபி சார் தான். ஒரு கிரஃப் வாய்ஸா இருக்கணும், நீங்கள் நார்மல் வாய்ஸில் பாடக்கூடாது, அப்படியே அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த பாடல்கள் அவ்வளோ சரியாக பேசப்படலை. அந்த படத்தில் 2 பாட்டு தான். இன்ஃபேக்ட் அந்த படம் நான் வந்து ஸ்டில் ரொம்ப ஒரு மிட்லன் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் 3 பிடிச்சி அந்த வசந்த கால நதியில் பாட்டு ஆரம்பிக்கும் போது எல்லாம் வெளியில் போயிடுவாங்க. மிகப்பெரிய ஹிட். அந்த கமலஹாசன் தண்ணியில் விழுந்தவரை அந்த மியூசிக் விட்டு நல்லா தப்பு வந்து உள்ள வந்துடுவாங்க. அதான் பாலச்சந்தர் சார் படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ் வே ஹெட் ஆஃப் டைம்ஸ். ஒரு 90ல் வர படத்தை 70ல் எடுத்துருவார். அப்போ வந்து அந்த ஜனங்களுக்கு அதை கிரகிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமாம், இப்போ அந்த பாட்டெலாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ 2 பேருக்கு நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். பர்சனலாக வீடுகளில் பழகிறது அந்த மாதிரி கேபி சாரும் இல்லை, ஜென்ரலாக அப்படி ஒரு பெருசாக ஒரு நட்பு கிடையாது. பட் எங்கே பொது விழாவில் பார்த்தாலும் பரஸ்பரம் ரொம்ப நல்லா என்கொயரி பண்ணுவாங்க, விசாரிச்சுப்பாங்க, நல்லா இருக்கேன் நல்லா படங்களை விமர்சனம் பண்ணுவாரா கேபி சார்? படங்கள் நல்லா இருக்குன்னா ஃபோன் பண்ணி பேசுவார் கேபி சார். அவரும் இங்கே பாடல்கள் சொல்லுவார். ஆமாம், அப்பா பார்த்தானா சொல்லுவார், எனக்கு இந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது நல்லா இருந்தது அப்படின்னு. அந்த இதில் வந்து அவரும் எம்எஸ்வி சாரோட பாடல்களை பற்றி நிறைய பேசுவார். நிறைய மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ், ஐ மீன் மற்ற படங்களில் இவர் இல்லாத படங்களில் இந்த பாட்டு நம்ம எப்படி விட்டோம் விஸ்டுன்னு கேட்பாரு சம்டைம்ஸ். அந்த எந்த பாட்டு இப்போ சட்டம் ஞாபகத்துக்கு இல்லை. இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் தேர் வியூஸ். அந்த விஷயத்தில் கேபி சாரை பற்றியும் எம்எஸ்வி சாரை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.